எஸ் ப்ளீஸ் மேம். சார் கிளாஸ் ஆரம்பிச்சு 12 கிளாஸா 13ஆன்னு எனக்கு சரியா தெரியலைங்க சார். ம் ஆனா இதுல எப்படின்னா நீங்க ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணீங்கன்னு எனக்கு தெரியுது. 5 ம் கிளாஸ் வரைக்கும் அது அப்படியே ஸ்மூத்தா போச்சு. ஆறுல இருந்து ஐ திங்க் ஆறுல இருந்து தான் நினைக்கிறேங்க சார். 6 5 30 அங்க 5 பேஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கடைசி கிளாஸ்ல 8. அது கடைசி கிளாஸ்ங்கிறதுனால 8ன்னு கொண்டு வந்து முடிச்சிங்கங்க சார். ம் அதுக்கப்புறம் பேரும் பாத்தீங்கன்னா ஏபிசின்னு 3 எழுத்துல வச்சிருந்தீங்க. இதெல்லாம் ம் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியில நீங்க பேட்டர்ன்ல கொண்டு போறீங்க அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த 5 5 பேஸ்ல எல்லா ஃப்ளவர் ரெமிடிஸும் ஞாபகத்துல வந்துருச்சுங்க சார். ம் பேரே தடுமாற்றமா இருந்துச்சு. ம் இப்போ வந்து ஒரு பேஸ் ரெமிடிய வச்சு அடுத்தடுத்து அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து ஒரு உதாரணம் கூட சொன்னீங்க. இப்போ லைக் பைன், ஐ எம் ஃபைன். இது வந்து உங்களுக்கு கிளமாட்டிஸ் அப்படின்னா வான வேடிக்கை மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது, இப்போ எங்களுக்கு கிளமாட்டிஸ் மறக்காது இல்லைங்க சார். ம் இப்போ அந்த மாதிரி அந்த எக்ஸாம்பிள்ஸோட சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேரும் ஞாபகத்துல இருக்கும். இப்போ நாங்க அந்த ஒற்றை தன்மை அதோட அந்த அந்த பேரும் இப்ப எந்த ஃப்ளார கேட்டாலும் இது இதுக்கு தான் அப்படின்றத சொல்ல முடியுங்க சார். ம் என்னன்னா, இந்த ஃப்ளார் வந்து இதுதான் அப்படின்னு மட்டும் இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்க்க தான் நாளாகும். மத்தபடி வந்து அதாவது அந்த ஃப்ளார்னா ஐடென்டிஃபிகேஷன் நான் சொல்றேன். இப்போ வந்து ம் இது வந்து வாட்டர் வயலட் ஊதா கலர்ல இருக்கும் அப்படின்னு எக்ஸாக்ட்டா பாயிண்ட் பண்றதுக்கு. ஆனா அந்த பேர் வாட்டர் வயலட் என்ன பண்ணும்னு கேட்டா, இப்ப கடகடன்னு சொல்ல முடியும். ம் இதுதான் நான் அந்த நாலேட்ஜ் குடுத்துட்டீங்க. அது ஓகே. வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். இது ரியலி வந்து மிராக்கிள் மாதிரி தான். ஒரு லைவ் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில கூட பார்த்துட்டு இருந்தேன். லைவ் கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபீல் பண்ண முடிஞ்சது. அப்படின்னா ம் கனெக்டிவிட்டி உயிரோட்டமா இருக்கு. ம் 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 உயிரோட்டமா பிரசன்ட் மூமெண்ட்ல நிஜமாவே கனெக்ட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஈஸியா மைண்ட்ல வந்து ஆமா இதெல்லாம் நம்ம படிச்சோம்ல, இதெல்லாம் சொன்னோம்ல, இதுக்கு ஆன்சர் பண்ணோம்ல அப்படின்னு நம்ம திருப்பி எடுத்து பார்க்கும்போது நல்லாவே தெரிய வருதுங்க சார். ம் 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 அதுவே பாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு போகும்போது, அங்க ஒரு கனெக்டிவிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆனா அதுவும் நல்லா தான் இருக்கு. என்னன்னா நம்ம மட்டும் தான் பேசிட்டு இருப்போம். உங்ககிட்ட இருந்து வராதுல்ல ரிப்ளை. ம் 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 ஒண்ணு மிஸ் ஆகுதுங்க சார். அது வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. நீங்க ஓகே. ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல் கிளாஸ்ல நானும் சொல்லுவேன் பதிலு. ஆனா நான் மட்டும் தான் சொல்லுவேன். ம் அந்த ம் மாரி ம் அப்புறமா அது கொஞ்சம் மிஸ் ஆகும்போது, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மத்தபடி இப்ப இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டா ரியலாவே அந்த கனெக்டிவிட்டி நீங்க குடுத்த அந்த எக்ஸாம்பிள்ஸ், ஈவன் அந்த 5 ஜீவராசிகள், இது ஏன் பழி வாங்குது? அதுக்கப்புறம் அண்டம், பிண்டம், முண்டம் அந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அதெல்லாம் வந்து நான் இப்ப தான் கேள்விப்படுறேன். இந்த அண்டம் அப்டின்றது எனக்கும் தெரியும். நான் ஒரு டைமென்ஷன்ல அண்டத்த பார்த்தேன். நீங்க ஒரு டைமென்ஷன்ல, ச்சே! இவ்ளோதான் அண்டம் அப்டின்னுட்டீங்க. அது வித்தியாசமா இருந்ததுங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் நெறைய இந்த மாரி சொல்லிட்டே போகலாம். நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் அந்த வெயிட் போடுறது இதெல்லாம். அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லலாம் வந்துச்சு. ம் ம் அதான் ம் ரியலாவே ஓவராலாவே இந்த கிளாஸுக்கு நமக்கு என்ன பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகா இந்த 5 ஜீவராசிகள் ஏன் நம்ம வந்து ஃப்ளார் ரெமிடிஸ் எடுக்கிறோம் அப்படின்னு ம் சொல்லிட்டு இந்த பேட்டர்ன் எல்லாம் கொண்டு போனதெல்லாம் ரியலா நல்லா இருந்ததுங்க சார். ரொம்ப சூப்பருங்க சார். ஓகே. ஹேட்ஸ் தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.